Hi students, this is Anthony. நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை பற்றி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இன் திஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னால் எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, சொல்லித்தர முடியுமோ நான் சொல்லித்தருவேன். அண்ட் புரியல அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ல என்ன புரியலையோ கேளுங்க. உங்களுக்கு கமெண்ட் மூலியமா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸோ இல்லை அப்படின்னா எங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். தேங்க்யூ. இப்ப சாப்டருக்குள்ள போகலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன். மேஜர் ரோல் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அது எப்ப பார் புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். இட் இஸ் நாட் வே. புக் எடுத்தோமா படிச்சோமா அப்படின்றது ஒரு வே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிச்சா கொஸ்டின் பேப்பர்ல கட்டாயம் கேள்வி வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு படிக்கணும். ஏன் தெரியாம எடுத்து இதை படி, அதை படி, அதை படி, இதை படி, பழைய கொஸ்டின் பேப்பரை படி, இதெல்லாம் படிக்கணும், எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு வே கிடையாது. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன, முதல்ல கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும். பேட்டர்னே தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நோ யூஸ். பேட்டர்னே தெரியாம படிச்சு என்ன பிரயோஜனம்? So we have to analyze, we have to know the pattern of the question paper. அதான் மேஜரான ரூல். நமக்கு குவார்டர்லியில தமிழ் எக்ஸாம் நடக்க போது, இந்த தமிழ் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் காலாண்டு. இந்த காலாண்டு எக்ஸாமுக்குரிய பேட்டர்ன் இதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். மொத்தம் எத்தனை 1 மார்க் வரும்? மொத்தம் 15 1 மார்க் வரும். சரி, 15 1 மார்க் வருது, 15க்கு 15 எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நோ. ஒரு சில பேர் புக்கிங் சைட்ல இருந்து எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் புக்கிங்ல இருந்து கேட்கக்கூடிய 1-2 கொஸ்டின்ஸை அவங்க ஆன்சர் பண்ணி அவுட் ஆஃப் 15 எடுத்துடுறாங்க. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸால அது எடுக்க முடியல. சரி, நோ இஷ்யூ. பட் 15 எடுக்க முடியலன்னா எவ்வளவுதான் சார் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா அட்லீஸ்ட் 12 எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, 1 வேர்டு படிக்கவே மாட்டேன். there is no one studying 1 word. என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு போலாம், அங்க யாராவது சார் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூ ஆர் லீவிங் த 1 word. 1 word படிக்கிறதுல நீங்க என்ன பண்றீங்க, 1 word படிக்காம அதை விட்டுறீங்க. ஸோ மேஜர் ரோல் 1 word. சின்ன விஷயம் 1 wordன்றது சின்ன விஷயம். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபுல்லா வாசிக்கணும். கொஸ்டினை வாசிக்கணும், அதுக்கப்புறம் 4 ஆப்ஷனும் வாசிக்கணும். தென் ஆஃப்டர் நீங்க அடுத்தது என்ன பண்ணணும், ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து வாசிக்கணும். நீ அதெல்லாம் இல்லாம என்ன பண்ணிடுறது, கொஸ்டினை வாசிக்கிறது அறகுறையா, ஆன்சர் படிச்சுட்டு போயிடுறது. இந்த 4 ஆப்ஷனையும் படிக்கணும். ஏன் 4 ஆப்ஷனை படிக்கணும்? ஏன்னா புக்ல பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், அதோட அலைன்மெண்ட்டே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதே கொஸ்டின் பேப்பருக்கு அந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணும்போது அதோடைய அலைன்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஆகும், ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனாலதான் நமக்கு மார்க் என்ன ஆகுது, லூஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we have to read the question and 4 options also. ஆப்ஷன்ஸையும் நம்ம வாசிக்கணும். சரி, அப்படி வாசிட்டோம் அப்படின்னா மொத்தம் 5 லெசன் தான். ஒரு லெசனுக்கு குறைஞ்சது 6 எப்பவுமே. அப்ப 6 30 1 வேர்டு தான். 30 1 வேர்டு படிக்கிறதுக்கு ஒரு 1 hour போதாதா? யோசிச்சு பாருங்க. 1 hourல படிச்சிடலாம். ஒரு 1 வேர்டுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட கட்டாயம் எவ்வளவு நேரத்துல படிச்சிடலாம், ஜஸ்ட் 1 hourல படிச்சு முடிச்சிடலாம். 1 hourல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க, இன்னைக்கு 12 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இது என்ன சார் புக் பேக் அப்படின்னு சொல்லி 10 மார்க் போட்டிருக்கீங்க, பாடல்னு போட்டு 3 மார்க் இலக்கணம்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு மொத்தம் 15 1 வேர்ட். கொஸ்டின் பேப்பர்ல 10 1 வேர்ட் அப்படின்றது புக் பேக்ல மோஸ்ட்லி கேட்டுருவாங்க. அந்த 11ல இருந்து 15 1 வேர்ட் அப்படின்றது மொத்தம் எத்தனை 1 வேர்டு, 5 1 வேர்டு. இந்த 5ல 3 1 வேர்ட் பாடல்ல இருந்து கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கும், இல்ல 4 1 வேர்டு பாடல்ல இருந்து கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரே ஒரு 1 வேர்டு மட்டும் எப்படி இருக்கும் புக்கின்ல. அந்த புக்கின்ல இருந்து அப்படி கேட்டா எங்க இருந்து கேட்பான், ஆசிரியர் குறிப்பு. ஒவ்வொரு பாடல்லையுமே ஆசிரியர் குறிப்புன்றது கொடுத்திருக்காங்க. இந்த ஆசிரியர் குறிப்புல வந்து கேட்கலாம். இது மட்டும்தான். நம்ம இந்த இலக்கண வினாக்குக்கும்
ஆசிரியர் குறிப்பையும் அப்புறமேட்டு படிச்சுக்கோ. முதல்ல நம்ம படிக்க வேண்டியது என்ன? புக் பேக் ஒன் வேர்ட். இப்ப நம்ம இதை மட்டும் படிச்சோம்னா எவ்வளவு மார்க் கிடைக்கும்? we got 10 மார்க், 10 மார்க் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 4 into 2s are 8. எத்தனாவது கொஸ்டின்ல இருந்து? 16ல இருந்து 21 வரைக்கும், 16 to 21 வரைக்கும் நம்ம அட்டென்ட் பண்ண போறோம். அதுல எத்தனை அட்டென்ட் பண்ணா போதும்? 4 அட்டென்ட் பண்ணா போதும். பட் மேஜர் ரூல் இஸ் 21st question is compulsory. யார் இந்த 21st question? இந்த question திருக்குறள் மனப்பாட பகுதி, திருவள்ளுவர் எழுதிய பாடல். ஓகேவா? ரெண்டே ரெண்டு அடியில எழுதியிருப்பாரு, அதுதான் திருக்குறள். அந்த திருக்குறள் எல்லா புத்தகத்திலுமே ஸ்டார் போட்டிருப்பாங்க, நீங்க அதை மட்டும் படிச்சா போதுமானது. சோ முதல் 5 லெசனுக்குரிய திருக்குறள் ஏதாவது இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, படிச்சிடணும். அப்ப கட்டாயம் என்ன வந்துடும்? இந்த 2 மார்க் கேள்வி என்னன்னாலும் வந்துடும் கட்டாயம். இதுல பாரு, எண்டிங் வேர்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன் எண்டிங் வேர்ட்னா, திருக்குறள் மனப்பாடம் பண்ணிடுவ, மனப்பாடம் பண்ணும் போது ஆரம்பத்துல இருந்து சொல்ல வரும், ஆனா கடைசி வார்த்தையை தான் கேள்வியா கேட்பான். செயல் என்ன முடியும், குறளை எழுதுக அப்படின்லாம் கேட்டா என்ன பண்ணுவ? நீ திங்க் பண்ணிட்டே இருக்க கூடாது, ரொம்ப நேரம் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப நீ பாடல் படிக்கும் போதே என்ன பண்ணிடணும், கடைசி வார்த்தையை படிச்சு பார்த்து கடைசி வார்த்தையை சொல்லியும் முதல்ல இருந்து பாடலை சொல்லி பார்த்து ட்ரெயின் ஆயிரணும். யூ ஹாவ் டு ரைட் டவுன். நீ என்ன பண்ணி பார்க்கணும், திருக்குறளை கட்டாயம் எழுதி பார்க்கணும். ஏன்? சின்னதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் ½ மார்க் குறைச்சிருவாங்க. அப்ப இதெல்லாம் முழு மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 2 மார்க்னா 2 மார்க் அப்படியே போட்டுருவாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாம. மொத்தம் 10 திருக்குறள் இருக்குன்னா 10 திருக்குறள் எழுதி முடிச்சா வேலை முடிஞ்சு. 10 திருக்குறள் வாயில நுழையாது அப்படின்லாம் யோசிக்க கூடாது. வாயில நுழையல்னா அப்பா அம்மா இல்லை யார்த்தையாவது போய் கேட்டு கத்துக்கணும். ஓகே, யாரையாவது வாசிக்க சொல்லணும். நீங்களே என்ன பண்ணலாம், எழுத்து கூட்டி 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 2 எழுத்தா சேர்த்து வாசிச்சு பழகணும். சரி, இதுதான் திருக்குறள். அதுக்கப்புறமேட்டு பாருங்களேன், 16ல இருந்து 20, ஏன்னா 21 அட்டன் பண்ணிட்டோம்ல, அப்ப 16ல இருந்து 20 வரைக்கும் 4 எழுதணும், 1 எழுதிட்டோம். மீதி எத்தனை எழுதணும்? 3 எழுதுனா போதுமானது. அப்ப அந்த 3ல ஒரு கேள்வி கட்டாயமா இதுவும் வந்துடும். என்ன இந்த கேள்வி? விடை கேட்ட வினா அமை. விடை கேட்ட வினா அமையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவு பெரிய கேள்வியை நீங்க படிச்சு ஃபுல்லா மாடிஃபை பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டா, நோ 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 நாட் லைக் தட். அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஈஸியான விஷயம். இது ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் நீங்க உங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சோ நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதே ஃபாலோ பண்ணாதீங்க, சரியா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்சரை வாசிச்சீங்க அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண உனக்கு தெரியும், உனக்கு தெரியணும். ஓகேவா? சோ ஸ்லோ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, ஒரு ஆன்சருடைய எண்டிங்ல ஆகும் ஆகும் எனப்படும் அப்படின்னு எல்லாம் முடியுமா? அந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா என்ன கேட்கலாம், அப்படி நடந்துச்சா சார், நாளைக்கு நேற்று மழை பெஞ்சிச்சு அப்படின்னு யாராவது இருந்துச்சுன்னா, நேற்று மழை பெஞ்சிச்சா அப்படின்னு கேட்கிறோம்ல, அது மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இன்னும் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஆகுமா அப்படின்னு நம்ம மாற்றணும். அதே போலதான் இது என்னது, கண்டுபிடித்தது. என்னது? கண்டுபிடித்தது. அப்ப கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்ப கேள்விக்குறி போட்டுரும், புரியுதா? அப்ப ஆன்சருக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படியேதான் எழுதணும், நோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே வராது. அப்படியே எழுதிட்டு வந்து கடைசியில அப்படி நடந்துச்சான்ற மாதிரி கேள்வியை கேட்டு முடிக்கும். ஓகேவா? அதான் வேலை. ஆகும்னு சொன்னா ஆகுமா, இங்க என்னது, கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், மாடிஃபை பண்றோம். அடுத்தது என்னது, குருவினா. அடுத்தது குருவினா. இன்னும் நம்ம என்னது 2 மார்க் கான்செப்ட்ல தான் இருக்கோம். 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 2 தான் அட்டன் பண்ணிருக்கோம். இப்ப இன்னொன்னு, இது என்ன எல்லாத்தையுமே ஆளுன்னு போட்டீங்களே, எல்லா லெசனோட குருவினாவையும் படிக்க சொல்லியிருக்கீங்களே, எப்படி படிக்க முடியும் அப்படின்னா கம்பல்சரியா படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம ரேண்டமா படிச்சோம் அப்படின்னா கட்டாயம் ஏதாவது ஒரு லெசன்ல நம்ம படிக்காம விட்டுருப்போம், அந்த கொஸ்டினை தான் கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ன்றது யாருமே இம்பார்ட்டன்ட்னு சொல்லக்கூடாது. நம்ம இப்ப நான் எங்க வாத்தியார் எனக்கு ஏதாவது ஒரு சில லெசன்ஸை இம்பார்ட்டன்டா நடத்திருப்பாரு, அவருக்கு அந்த சப்ஜெக்ட் அந்த லெசன் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப எனக்கு அந்த விஷயங்கள் நல்லா ட்ரெயின் ஆயிருப்பேன். அப்படி நல்லா ட்ரெயின் ஆன நான் என்ன பண்ணுவேன், அந்த லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பேன். அப்ப கொஸ்டின் பேப்பர் எடுக்கக்கூடிய பப்ளிக்ல எடுக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு எது நல்ல பயிற்சியமா இருக்கோ
அதுல இருந்தா கொஸ்டின் எடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுதான் இம்பார்ட்டன்ட் படிக்க கூடாது. நம்ம படிக்க வேண்டியது என்ன, எல்லா லெசனுடைய 2 மார்க்கும் படிக்கணும். மொத்தம் 9 லெசன் இருக்கு. இப்ப குவார்டர்லிக்கு 5 லெசன் தான். 5 லெசன்ல அதுலயும் 6 ஒரு லெசனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சா எத்தனை வந்துருச்சான், 6 5 30 2 மார்க் வந்துருச்சு. இந்த 30 2 மார்க் அப்படின்றதுல இந்த 2 மார்க் எங்க இருந்து கேட்கப்படும், இது செய்யுளில் இருந்து கேட்கப்படும். இந்த 2 மார்க் எங்க இருந்து கேட்பாங்களா, செய்யுள்ல இருந்து கேட்பாங்க. சரி, அடுத்தது பாருங்களேன், இதுவும் அதே போலதான். இதுக்கும் 2 மார்க் தான். ஆனா ஆன்சர் 5 ஆஃப் த ஃபாலோயிங் 22ல இருந்து 28 வரைக்கும் கொடுத்திருப்பான். 5 அட்டன் பண்ணா போதும், ஒண்ணுக்கு 2 மார்க், மொத்தம் 10 மார்க். சரி, கலை சொற்கள். உன்னுடைய ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி என்ன இருக்கு, கலை சொற்கள் இருக்கு. அப்ப அந்த ஒரு லெசனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கலை சொற்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உட்காந்து கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதிப்பாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் செய்யும்ல, அது போல செய்யும். யுவர் அ சைல்டு, நீங்க அப்படியே வாசிச்சுட்டு போக கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு அப்படியே வாசிச்சுட்டு போலாம், அடுத்தது போலாம், ஞாபகம் இருக்கு பார்க்கும்போது வாசிக்கும் போது எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். எக்ஸாம் போனா மறந்துடுது. இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களுக்காக சொல்றேன், ரைட்டர், ரைட், எழுது. ஓகே, எழுதி பார்த்தா மட்டும்தான் இது எல்லாமே உனக்கு நேர்த்தியா நடக்கும். அடுத்தது பாரு, இந்த கலை சொற்கள் முடிச்சோன்னே பகுபத உருவிலக்கணம். இந்த பகுபத உருவிலக்கணமும் எல்லா புக்லயுமே இருக்கு, எல்லா லெசன்லயுமே இருக்கு. இந்த லெசன்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ரைட் சைட்ல எல்லாம் இருக்கும் உருவிலக்கணம். நீ புக் பேக்ல மட்டும் போய் தரக்கூடாது. ஒரு செயல் நடத்துறாங்க, மிஸ் வந்து நடத்துறாங்க அப்படின்னா அவங்க கிளாஸ்ல நடத்திட்டு இருக்கும்போது ரைட் சைட்ல இருந்தாலும் உருவிலக்கணம் இருக்கும். இது அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டு உருவிலக்கணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. கம்பல்சரியான கொஸ்டின். இந்த கலை சொற்கள்ன்றது என்னது, கட்டாயம் வரும். இந்த பகுபத உறுப்புன்றது கட்டாயம் வரும். இந்த 5 கேள்வியிலும் இந்த 2 கேள்வி கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் குருவினா. இந்த குருவினான்றது யாரு, இந்த மேல பார்த்த குருவினா செயலில் இருந்து கேட்கப்படக்கூடிய இருமதி பெண். இங்க பார்க்கிற குருவினா யாரு, இலக்கணத்துல இருந்து கேட்கக்கூடிய குருவினாக்கள். மொத்தம் எத்தனை கேட்பானா, 2 கொஸ்டின். எல்லா லெசனும் படிச்சுக்கோ, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 9 லெசன்ல 2 குருவினாதான் வரும்னா எத்தனை லெசன் படிப்பது, எந்த லெசனை ஒமிட் பண்ணுவ அப்படின்றது நமக்கு தெரியாது. எதையாவது ஒமிட் பண்ணினா ஒரு கொஸ்டினை நீ விட்டுருவ. சோ திஸ் இஸ் லாஸ் ஃபார் யூ. 9 லெசன்ல ஈஸியா உள்ளதெல்லாம் படிச்சிரு. அடுத்தது பாரு, 2 into 3 are 6. ஓகே, எத்தனையா, 2 கேள்வி அட்டன் பண்ணணும், 3 மார்க். ஒரு கேள்விக்கு மொத்தம் 6 மார்க். எத்தனாவது கேள்வியில இருந்து, 29ல இருந்து 31 வரைக்கும். அப்ப 3 கேள்வி கேட்பான். நம்ம 2 கான்பிடென்டா எதுனா அட்டன் பண்ண போறோம்ன்றதை எடுத்துட்டோம். என்னவா, 10 வினா. என்ன வினாவா, 10 வினா. இந்த 10 வினானா என்ன, ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பான். அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருப்பான். நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வேர்டு வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலரான வேர்டு, அந்த லைன் அந்த பேராகிராஃப்ல எங்க இருக்கோ அந்த லைன் அப்படியே எழுதி வைக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. நீ சின்ன பிள்ளை கிடையாது, குழந்தை கிடையாது. சரியா, யூ ஆர் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். அப்ப நீ என்ன பண்ணணும், 10 படிக்கணும். 2 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷமே ஆயிட்டு போதே. 3 மணி நேரம் இருக்கு பரீட்சையில. 10 நிமிஷம் வாசி, நல்லா வாசிச்சதுக்கு அப்புறமேட்டு கேள்வி வாசிப்பார். இதான் நீ செய்ய வேண்டியது. நீ போயிட்டு 10 தடவை 10 நிறைய இருக்கக்கூடிய எல்லா 10யும் எழுதி பார்த்து புக்ல உள்ள எல்லா 10 வினாக்களையும் எழுதி பார்க்கறதெல்லாம் வேஸ்ட். கேள்வியை நல்லா வாசி, 10 நல்லா வாசி, பேராகிராஃப ஆன்சர் அழகா உனக்கு வந்துரும். சரியா, 10 வினான்றது உன் கையில தான் இருக்கு. அடுத்தது பாரு, சிறுவினா. சிறுவினாக்கள் அப்படின்றது இது என்னது, 10ல இருந்து கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா உரைநடை சிறுவினா. நம்ம எப்படி மேல செய்யுள் குருவினா பார்த்தோம், இலக்கண குருவினான்னு பார்த்தோம். அது போல இது என்ன சிறுவினாவா, இது உரைநடை சிறுவினா. உரைநடையிலிருந்து இருக்கக்கூடிய பாடத்திலிருந்து சிறுவினாக்கள் கேட்பாங்க. நீ என்ன பண்ணா போதும், ஆல் ஓவர் டோட்டலாவே 9 லெசன்ல என்ன கேட்டா ஒரு 6 லெசன் கட்டாயம் படிச்சு வச்சிடணும். 6 லெசன் 1 2 3, அதுக்கப்புறம் நான் அங்கிட்டு 9 8 7ன்னு படிக்கிறேன், எல்லாம் படிக்க வேண்டாம். 1ல இருந்து 6 லெசன் நீ ஃபுல்லா படிச்சு வச்சுன்னா இஸ் எனஃப். சோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு 5 லெசனுமே தான் படிக்கணும். இதுல நீ இப்பயே உட்காந்துக்கிட்டு சார் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க, சார் ஷார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றது கேட்க கூடாது. உனக்கு டைம் இருக்கு, படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் போது என்ன பண்ணணும், படிக்கணும். கடைசி நிமிஷத்துல உள்ளவங்க தான் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு
ஐடியா கொடுப்போம். இப்ப நீ என்ன பண்ணணும், மார்க் எடுக்கணும். அதுக்குதான் இந்த உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப நீ என்ன பண்ணணும், சிறுவினால 5 லெசன். இப்போ எக்ஸாமுக்கு சார் நான் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னாலும் உட்காந்து 2 லெசனாவது படிச்சுட்டு நீ உண்மையா படி, கட்டாயம் கேள்வி வரும். அடுத்தது பாரு, ஆன்சர் எனி 2 of the following. அகைன் 2 of the following. இந்த அகைன் 2 of the following என்னது, 32ல இருந்து 34 வரையும். அப்ப இந்த 32 யாரு, 34 வந்து கம்பல்சரி. 34வது கொஸ்டின் இருக்கு பாத்தியா, அடி பிறளாமல் எழுதுக. நல்லா வார்த்தை கவனிக்கணும். அடி பிறளாமல் எழுதணுமா. நீ என்ன பண்ணுவ, இல்லு போட வேண்டிய இடத்துல இல்லு அப்படிலாம் மாத்தி கீத்தி போட்டு, கமா போட வேண்டிய இடத்துல மாத்தி போட்டு, ஃபுல் ஸ்டாப் அது இதுன்னு ஒளறுபடி வைக்கிறது. அது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அங்க எப்படி இருக்கோ, புக்ல எப்படி பிரிண்டா இருக்கோ அந்த பிரிண்டே இங்க பிரிண்ட் அடிக்கிற மாதிரி எழுதணும். அப்பதான் அதுக்கு பேர் அடிப்பிடலாமல் எழுது. சரியா, அது போல எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும், 10 தடவை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் மனப்பாட பகுதிய. எனக்கு செய்யறீங்க, செய்யறது கிடையாது. அது என்ன பண்ணணும், 10 தடவை உட்காந்து எழுதி பாரு. ஓகேவா, நேரத்தை விட்டுட்டேன், இனிமேல்ட்டு நேரம் இருக்கு. குவார்டர்லி எக்ஸாம்ல வந்து யோசிக்க வேண்டாம். இனிமேல் இருக்குது ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், பப்ளிக் வரைக்கும் இருக்கு நமக்கு டைம். அதுக்குள்ளேயாவது டெய்லி ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு எழுதி பார்த்தாலே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்ப குவார்டர்லிக்கு மொத்தம் 6 மனப்பாட பகுதி திருக்குறள் இல்லாம இருக்கு. இது இல்லாம சிறுவினா. இந்த சிறுவினா யாரு, செய்யுளில் உள்ள சிறுவினா. இது உரைநடையில் உள்ள சிறுவினா, இது செய்யுளில் உள்ள சிறுவினா. இந்த அடிப்பிடலாமல் அண்ணே நான் இதை மட்டும் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னும் இது கட்டாயம் எழுதிதான் ஆகணும். பிகாஸ் இந்த 34th question is a compulsory question. அதுக்கப்புறமேட்டு இது நெக்ஸ்ட் டாபிக். என்னது இந்த நெக்ஸ்ட் டாபிக், அதுவும் எனி 2 of the following. மொத்தம் எவ்வளவு மார்க், ஒரு இதுக்கு 3 மார்க், மொத்தமா டோட்டலா 6 மார்க் இந்த இதுல இருக்கு. இதுல இந்த அழகிட்டு வாய்ப்பாடு படிக்கவே நான் படிக்காமலே எழுதலாம். எல்லாரும் உட்காந்து என்ன பண்ற, நேர் நேத்து மா நீரை நேர் அப்படிலாம் நீ என்ன பண்ற, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோல உனக்கு அழகிட்டு வாய்ப்பாடு ஃபுல் கிளியரா நடக்கிறோம். நீ மனப்பாடமே பண்ணக்கூடாது, வாய்ப்பாடு படிக்க கூடாது. அழகிட்டு வாய்ப்பாடுல வாய்ப்பாட்டை படிக்கவே கூடாது. படிக்காம போய் 3 மார்க் எடுத்துட்டு வந்துடலாம். அதான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது அதே போலதான் சிறுவினா. இது யாரு இந்த சிறுவினா, இது இலக்கணத்தில் உள்ள சிறுவினா. அப்ப 3 டாபிக் ஆஃப் சிறுவினாவையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகே, யாரு, உரைநடை, செய்யுள், இது இல்லாம யாரு, இலக்கணம். எல்லா சிறுவினாவும் படிச்சாகணும். 6 லெசன்ல உள்ள சிறுவினாவும் படிச்சாகணும். சோ இந்த சிறுவினான்றதுதான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இதுல இந்த 6 மார்க்ல மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது யாரு, இந்த சிறுவினாக்கள். அதை நீ ஒமிட் பண்ணவே கூடாது. ஆனா நான் இந்த லெசன்ல வந்து உரைநடையோட படிச்சிடறேன், அடுத்த லெசன்ல வந்து செய்யுள் படிச்சிடறேன், இந்த மாதிரியான ஒரு தாட்டை உனக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. உங்க ஸ்கூல்ல, உங்க டியூஷன்ல, உங்க சாரு, உங்க அண்ணன் படிக்க வச்சா, யாரு படிக்க வச்சாலுமே என்ன பண்ணணும், அவங்க சொல்றத ஃபுல் கைடன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணு. சரியா, அதே போலதான் இந்த சிறுவினால மொத்தம் 6 லெசன் எப்படியாவது நீ ஆனுவலுக்கு கம்பல்சரியா படிச்சிடணும். 9 லெசனும் படிச்சா சந்தோஷம் தான். இப்ப 5 5s are 25. 5 மார்க் கேள்வி, 5 மார்க் கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க். மொத்தம் எவ்வளவு மார்க், 25 மார்க். சாதாரண மார்க்கா, 25க்கு 25 எடுக்கலாமான்னு கேட்டா தாராளமா எடுக்க முடியும். பட் அதுல நீ 5 மார்க் மட்டும் செய்யவே மாட்டேன். என்ன பண்ணாலும் என்ன, நெடுவினா, செயலில் உள்ள நெடுவினா. அதை எய்தரார்னு கொடுக்கு, எய்தரார். இந்த நெடுவினா அப்ப எப்படி படிக்கிறது, 5 லெசன் தொடர்ச்சியா படிச்சுக்கணும். சீனா 6 லெசனுக்கு மேல படிக்கணும். 6 7 6 படிச்சா சந்தோஷம் தான். 6 கம்பல்சரியா படிச்சு 7 8 9 டைம் இருந்தா படி. பட் இந்த செயலில் உள்ள நெடுவினா என்ன பண்ணணும், கம்பல்சரியா எத்தனை லெசன் படிக்கணும், 6 லெசன் படிச்சிருக்கணும். சரியா, 6 லெசன் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நெடுவினா கட்டாயம் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடிதம். ஓகேவா, அந்த கடிதம்ல இங்கிலீஷ்ல எப்படி ஃபார்மல் இன்ஃபார்மல் இருக்கோ அதே போல இதுலயும் இருக்கு. சரியா, நண்பனுக்கு கடிதம், ஆசிரியருக்கு கடிதம் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. கடிதமுடைய ஃபார்மேட்லாம் வர வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஓகேவா, காட்சியை கண்டு கவி உரை எழுதுக. இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீ என்ன பண்ணிடுவ, இந்த படம் அழகாக உள்ளது, வட்டமாக உள்ளது, கருப்பும் வெள்ளை நிறத்தில் உள்ளது அப்படின்லாம் எழுதுறேன். அவளை இருக்கக்கூடிய பொருட்களை எழுது. பந்து உள்ளது, நாய் விளையாடுகிறது,
மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். அது போல அதுல என்ன நிகழ்வு நடக்குது? யூ ஆர் சீயிங், பாக்குற. அது ஒரு நேச்சரா இருந்தா அதில் நான் வானத்தை பார்க்கிறேன், அதில் மரத்தை பார்க்கிறேன். என்ன பார்க்கிற? வாட் ஆர் யூ சீயிங்? என்ன பார்க்கிறியோ அதையாவது எழுது. நீ என்ன பண்ற? டப்பா போட்டிருக்காங்க அப்படிங்கலாம் எழுதுற. விச் இஸ் நாட் லைக் குட். அப்படி எழுதக்கூடாது, தப்பு இல்லை, அது வேண்டாம். அது மாதிரி எழுதுறத என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதுல என்ன இருக்கோ அதை எழுத இப்பையில இருந்தே ட்ரை பண்ணுங்க. ட்ரெயின் ஆக என்ன வந்துடும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் படிவம் மட்டும் நமக்கு 4 படிவம் இருக்கு. 4 படிவத்துடைய விட கீழே நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் லிங்க்ல. அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், படிவத்தை எழுதி பார்க்கலாம். படிவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் படிவத்துல தராங்க. பப்ளிக் எக்ஸாம்ல பேப்பரை திருப்பிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, படிவத்தை வச்சு தைச்சிருப்பாங்க. நீ அந்த படிவத்தை ஃபில் பண்ணணும். வரக்கூடிய எக்ஸாம்ல படிவம் பேப்பர் ஸ்கூல்ல இருந்தே தருவாங்க. அதனால யூ டோன்ட் வரி. மொழி பெயர்க்க இந்த டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே புக்ல இருக்கு. 9 யூனிட்டுக்கு 9 மொழி பெயர்ச்சி எடுத்து படிச்சா வேலை முடிச்சு. இது நீ எழுதி பார்க்கவே வேண்டாம். இதை நீ என்ன பண்ண வேண்டாம், எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல பேப்பர். அப்ப மனப்பாடம் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை, என்ன பண்ணா போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப உட்காந்து ஒரு 2 டீமே ஒரு தடவை தமிழ்ல, ஒரு தடவை இங்கிலீஷ்ல, ஒரு தடவை தமிழ்ல, ஒரு தடவை இங்கிலீஷ்ல நீ எல்லாத்தையும் வாட்சா போதுமானது. அப்ப 5 மார்க்கையும் நீங்க எழுதிடலாம். எழுதுறதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது, நமக்கு நெடுவினா, மேஜர் அண்ட் வைட்டல் ரோல். இதெல்லாம் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு நீ என்ன பண்ணிடுற, விட்டுட்டு வந்துரு. தப்பு. இதெல்லாம் இதுக்கு என்ன பண்ணணும், குறிப்பு சட்டகம் போடணும். இந்த கட்டுரைக்கு குறிப்பு சட்டகம் போடுறியா, அது போல இதுக்கும் குறிப்பு சட்டகம் போடலாம். துணை பாடத்துக்கும் உரைநடைக்கும் கூட நீ என்ன பண்ணலாம், குறிப்பு சட்டகம் போடலாம். அந்த குறிப்பு சட்டகத்துக்குள்ள என்ன இருக்கலாம், உரைநடையில எந்தெந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்க, எங்க நடக்குது, யார் ஆத்தர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல எழுதி வைக்கலாம். துணை பாடத்திலையும் அதே போல எழுதலாம். கட்டுரைக்கு மட்டும் என்ன பண்ணணும், முன்னுரை, அதுக்கப்புறமேட்டு சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து, சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா என்ன பண்ணலாம், முடிவுரை அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இது எல்லாத்தையுமே வர வீடியோல உங்களுக்கு உள்ளுக்குள்ள கிளியர் கட்டா நடத்துறோம். இப்ப நீ இன்னைக்கு போயிட்டு உட்காந்து எப்படி படிக்கிறது எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த ரோஸ் கலர்ல மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 வேர்டு படிக்கணும், செகண்ட் திருக்குறள்ல உட்காந்து படிக்கணும், தேர்ட் கலைச்சொற்கள் படிக்கணும், ஃபோர்த் பகுபத உறுப்புகள் படிக்கணும், ஃபிஃப்த் படிவம் படிக்கணும், 6th அழகீட்டு வாய்ப்பாடு படிக்கணும், 7th மொழி பெயர்ச்சி படிக்கணும், 8th குருவினாக்கள். குருவினா 1 கிடையாது, மொத்தம் 2 இருக்கு. அப்போ 2 6 மார்க் உனக்கு கிடைக்கும். குருவினா படிக்கணும். குருவினாக்கு அப்புறமேட்டு 9th என்ன படிக்கணுமா, கடிதம் எழுதி பார்க்கணும். ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் ரெண்டுமே இருக்கு. கடிதம் எழுதி பார்க்கணும். கடிதம் எழுதி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு 10 என்ன பண்ணணும், அடி பெறலாமல் எழுதுக. ஓகேவா, அதை செய்யணும். அதுக்கப்புறமேட்டு சிறுவினா இது மட்டுமா சிறுவினா, இங்க ஒரு சிறுவினா, இங்க ஒரு சிறுவினா, இங்க ஒரு சிறுவினா. சோ ஒரு யூனிட் படிக்கிற அப்படின்னா மொத்தம் எத்தனை சிறுவினாக்கு படிக்கிற, 1 2 3 9 மார்க்குக்காக சிறுவினா படிக்கிற. 9 மார்க் தானே விடக்கூடாது, 9 மதிப்பெண் அப்படிங்கிறத கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேணும். 11ஆவதா முடிச்சதுக்கு அப்புறம் செயல் நெடுவினா படிக்கணும். செயல்ல இருக்கக்கூடிய நெடுவினா படிக்கணும். அதுக்கப்புறம் 12 செயல் நெடுவினா மட்டுமா கவர் ஆகுது, எல்லா நெடுவினாவும் அதுலயே கவர் ஆகுது. உரைநடை நெடுவினா, துணைப்பாட நெடுவினா. துணைப்பாட நெடுவினாவையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 12 இதை முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்ததான் நீ என்ன பண்ணலாம், இந்த ஆசிரியர் குறிப்பு லெசன்ல இருக்கும் தெரியுமா, ஆசிரியர் குறிப்புன்றத டப்பா போட்டிருக்கதை எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த கிராமர்லாம் நம்ம படிக்காம இருந்திருக்கோம், ஒரு தடவை நீ என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல உள்ளது என்ன பண்ணலாம், அடுத்ததா இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த விடை கேட்ட வினா எழுதுனதுக்கு அப்புறமே அடுத்தது என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், இங்க இருக்கு காட்சியை கண்டு கவி உரைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உன் புக்ல இருக்கக்கூடிய காட்சிகள் தான் கேட்பாங்க, புக்ல இல்லாதது கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கட்டுரை எழுதி பார்க்கலாம். கடைசியா கட்டுரை எழுதி பாருங்க. சோ திஸ் இஸ் த வே. இந்த வேல படிங்க. ஓகேவா, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க.